அஹ் அட்டசீலம், பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் கடந்து ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார் என்றால் இங்கேதான் அந்த ஆச்சரியம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, மகா காம்பீரமான பரம சத்தியம் இங்கேதான் இருக்கிறது. இப்போ இது இன்றைக்கு உலகத்துக்கு கேட்குது என்றால் இது இந்த புத்தோத்பாத போதனைகளில் எங்களுடைய குருநாதர் அவர்கள், அஹ் புத்தோத்பாது ஆரின்வான்ஸ் அவர்கள் இன்றைக்கு உலகத்துக்கு போதிக்கிறார்கள். அப்போ இதனூடாக ஒரு மனிதனின் அஹ், மனதில் இருந்து கொண்டிருக்கும் தீ அணைந்து போகிறது. தீ அணைந்து போனதின் பிறகு அவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். அது இல்லற வாழ்க்கையா இருக்கலாம், துறவற வாழ்க்கையா இருக்கலாம், எந்த எந்த நிலையில் இருந்தாலும், எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த மனதில் இருந்து கொண்டிருந்த தீ அணைந்து மற்றும் முழுதாக அணைந்து சாமானியமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ இதனூடாக அவர் அந்த மன மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, ஆனந்தமாக, அமைதியான ஒரு வாழ்க்கையை, இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எது இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி. பணம் இருந்தா தான் எங்களுக்கு மகிழ்ச்சியா வாழ முடியும், பணம் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு மகிழ்ச்சியா வாழ முடியாது. அது எல்லாமே எண்ணங்கள். அப்ப இன்னைக்கு பணத்தை தேடி போகும் மனிதர்கள் உலகத்துல ஏராளமா இருக்கிறாங்க. பணம் தான் உலகம், பணம் இருந்தா தான் மகிழ்ச்சி, பணம் இருந்தா தான் சந்தோஷம். இப்போ பணத்தின் பின்னுக்கு போகும் மனிதர்கள் எல்லாம் இந்த மனதின் மாயைக்குள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மனதின் மாயைக்கு அகப்பட்டு போறாங்க. அதை யாருமே நிரந்தரமா இங்க சம்பாதிச்சு யாருமே எதையுமே கொண்டுகிட்டு போனது கிடையாது. ஆனாலும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி பணத்தின் பின் போகும் உலகம் இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர், பணம் அவரிடம் எவ்வளவு இருந்தாலும் அந்த இருப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். தன்னிடம் இருப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். தனக்கு எவ்வளவு இருக்குதோ அதில் அவர் திருப்தி அடைகிறார். அவர் இல்லாதை தேடி தேடி அதை எப்படியாவது டார்கெட் பண்ணி அதை எப்படியாவது சம்பாதிச்சு நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற நிலையில அவர் இருக்கிறார். சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இந்த நொடியில் அவர் வாழ்கிறார். இப்ப நொடிக்குள் விழித்து கொண்ட போது அது அவரிடம் எது இருந்தாலும் அதில் திருப்தி பெறுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அந்த ஆனந்தம் அங்கேதான் இருக்கிறது, அந்த எளிமை அங்கேதான் இருக்கிறது. அப்போ இது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிராக்டிக்கலா நடைமுறையில் கையாள வேண்டியது. இது ஒரு சிலபஸ் அல்ல, இது ஒரு கற்பனை அல்ல. அப்ப இதை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். உங்களுடைய கேள்விகளை கேட்பதற்கான காலம் இது. நீங்கள் கேட்கலாம். திருவன் சரணம். திருவன் சரணம் ஆரியன் அவர்கள். நீங்க சத்தியம் கேட்குற மனிதர்கள் பிரபாஸ்வர மனதுக்கு போகிற வழி பற்றி நீங்க பேசுனது. அப்போ இந்த சாமான்யமாக இந்த மனிதர்களோட மனதில் ஃபீல் அண்ட் இந்த ஃபீலும் அந்த பேச்சுவார்த்தையும் ரெண்டும் இருக்குதானே. அப்போ மிச்சம் பேசுகிற ஆக்களுக்கு அந்த ஃபீல் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா? திருவன் சரணம். ஆமாம்மா, திருவன் சரணம். இப்போ அதுக்குத்தான் உண்மையிலேயுமே சத்திய தர்மம் பற்றின கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு மனிதன் உலகத்துல வெவ்வேறு திருஷ்டிகள், வெவ்வேறு கோணங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு உலகத்துல வாழ்றாங்க. மன உலகம். உலகில் 800 கோடி பேர் இருந்தாங்க சொன்னா அந்த 800 கோடி பேரும் அவரவர் ஏற்படுத்தி கொண்டு அவரவர் ஏற்படுத்தி கொண்ட உலகத்தில் அவர்கள் வாழ்கிறார். அப்போ இதிலிருந்து அவர்கள் மீளணுமா இருந்தா உண்மையாக அவர் என்ன செய்யணும்னு பார்த்தா, சத்திய தர்மம் என்ன, உலகில் எது சத்தியம் அப்படின்னு தேடி சத்திய தர்மம் எது என்ற சத்திய தர்மத்தை அவர் கேட்கணும். சத்திய தர்மத்தை கேட்டாதான் அவருக்கு அது ஃபீலிங் என்பது வரும். அது வரைக்கும் அவர் அந்த நினைப்பில் தான் இருப்பார். இது ஒரு ஃபீல் தானே, உணரக்கூடியது என்றால் ஃபீல். இப்போது சத்தியத்தை கேட்டால் தான் அவருக்கு அந்த ஃபீல் வரும். கேட்டு அவருக்குள் இதை பார்க்கணும், விமர்சித்து பார்க்கணும். இது உண்மையா இல்லை, என்ன இது,
இது என்ன கதை அப்படின்றத அவரு விமர்சிச்சு பார்த்தா அவருக்கு புரியும், இது இது உண்மை தானே, இது சத்தியம் தானே அப்படின்னு புரிதல் வரும். புரிதலின் ஊடாக அந்த ஃபீல் என்பது வரும். வெறுமனே ஃபீல் என்பது சத்தியத்தை உணர முடியாது. அப்படி உணர்ந்தவர்கள் கிடையாது. இப்போ பகவான் புத்தர் அவர்களும் சத்தியத்தை தேடினார்கள். பல வருடமாக, பல காலமாக, பல இடங்களில், காடுகளில், வனாந்திரங்களில் தேடினார். எல்லாத்தையும் தேடி தேடி பல குருமார்களை சந்தித்து இவர்களிடத்தில் பயிற்சி பெற்று பல விதமான தேடுதல்களில் முயற்சிகளில் ஈடுபட்டு கடைசியில தான் இந்த படிச்ச சமபாத தர்மத்தினூடாக மனம் உருவான விதத்தை அலசி ஆராய்ந்து விமர்சித்து பார்த்து இதை புரிந்து புரிந்து கொண்டதில் உணர்ந்தார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்ற உணர்வு இங்கே, அந்த ஃபீல் என்பது இங்கேதான் வந்தது. அப்ப அதை ஒரு மனிதன் அவர் உணரணுமா இருந்தா, அவருக்குள் இந்த ஃபீல் வரணுமா இருந்தா, அவர் இதை தனியாக சுயமாக பிடிப்பது என்பது அது நடக்க முடியாத ஒரு காரியம். அது இலகுவான காரியம் கிடையாது. அப்போ அவர் என்ன செய்யணும்னு பார்த்தா, சத்திய தர்ம போதனைகளை அவர் கேட்கணும். போதனைகளை கேட்பதின் ஊடாக அவர் அந்த விமர்சனம் அவருக்குள் நடக்கும், அந்த தேடுதல் அவருக்குள் நடக்கும். இது உண்மையா, இது வேற ஏதாவதா அப்படின்றது மாதிரி. அப்போ அந்த இந்த தேடுதல் ஆனது அவருக்குள் இந்த விதர்சனா என்கிற விமர்சன புத்தியால் இவரை அதை காண்கிறார். காண்பதினூடாக அங்கே ஒரு ஃபீல் உருவாகுதுன்னு பார்த்தா, அதுதான் அந்த அந்த மனதில் இருந்து, இந்த உலகத்தில் இருந்து மேலும் சுபாவத்தை அவருக்குத்தான் உணரக்கூடியதாக இருக்கும். அதுக்குத்தான் அந்த ஃபீல் என்று நீங்க சொல்றீங்க. அப்போ இது ஈஸி இல்லை, இது இலகு அல்ல. சத்திய தர்மம் இன்றைக்கு புத்தோத்பாத போதனையில் போதிக்கப்படுகிறது என்றால், உலகத்துல 800 கோடி பேர் வாழ்றாங்க சொன்னா, அதுல வெறும் 8000 பேர் கூட, 80,000 பேர் கூட இதுல சத்தியத்தை புரிந்து கொண்டு இருக்கிறாங்களா அப்படின்றது ரொம்ப ஒரு அரிதான காரியம். ஏன்னா அவ்வளவு பெரிய பரந்த உலகத்துல, விரிந்து இருக்கும் உலகத்துல அல்பமான கொஞ்சமான பெரிய அளவு பேர் தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், இது இந்த உல பூமியில் உள்ள மண் பெரிதா, இந்த பூமியில் உள்ள மண் பெரிதா, இந்த கையில் உள்ள மண் பெரிதா என்று கேட்டார். அப்போ ஆனந்த தேரர் அவர்கள் கூறுகிறார்கள், சுவாமி, பூமியில் உள்ள மண் என்பதோ மிகவும் விசாலம், மிகவும் பெரியது. கையில் உள்ள மண் என்பதோ மிகவும் சிறியது. இதற்கும் ஒப்பிட முடியாத அளவுக்கு பெரும் வித்தியாசம் இருக்கிறது சுவாமி அப்படின்னு சொல்லி ஆனந்த தேரர் அவர்கள் பகவான் புத்தரிடத்தில் சொல்கிறார்கள். இப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனந்த, இதுதான் இந்த பூமியிலுள்ள மண்ணை போல மனிதர்கள் இருந்தாலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது இந்த கையில் உள்ள மண்ணை போல ஒரு சிறிய பகுதி மனிதர்கள் தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனந்த என்று கூறுகிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள். அப்போ இதுதான் அந்த ஃபீல் இல்லாதனால தான் ஒருத்தருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாதனால அவர் மனோ உலகத்தில் சஞ்சரிக்கிறார். உலகம் இருக்கு என்று, உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு வாழ்கிறார். அப்ப அவருக்கு இந்த ஃபீல் கிடையாது. அவர் ஃபீல் வரணுமா இருந்தா சத்திய தர்மம் என்னன்னு கேட்கணும். சத்திய தர்மத்தை கேட்டு இதை விமர்சித்து பார்த்தால் அவருக்குள்ளது ஒரு ஃபீல் உருவாகும். நடைமுறையில கையாளும் போது அவருக்குள்ள ஃபீல் உருவாகும், சத்தியத்தை உணர்வார். அப்போ அதுதான் துர்லபம். துர்லபம் மனுஷத்தம், துர்லபம் சத்தர்ம சிரவணம், துர்லபம் பிரதிரூபதேச வாசோச்சே, துர்லபம் சனசம்பத்தி என்கிற துர்லபமான மனித பிறவியில் நாங்கள் துர்லபமான சத்திய தர்மம் என்ன அப்படின்றதை கேட்கணும்.
அவ எதிர்ப்ப கல்யாணமிச்ச சேவனி சத்தர்ம சிரவணி ரோனிசோ மனசுக்காரி தம்மானு தம்ம பிரதிபதாவ என்கிற இந்த வழிதான் இருக்கிறது. ஏகாயன மக்கோ பிக்கவே என்கிற இந்த வழிதான் இருக்கிறது. வேறு வழிகள் கிடையாது. அப்போ இந்த வழியில் ஒருவர் பயணிக்கிறார் என்றால் அவர்தான் மனித பிறவியின் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்பவர், புரிந்து கொள்பவர். நாங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறோம், மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் போற போக்குல இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பது அல்ல மனிதனின் சுபாவம். அவர் மனிதனாக பிறந்தது சத்தியத்தை புரிந்து கொள்ள, மனிதனாக பிறந்தது சத்தியத்தினூடாக சாந்த சுவையை பெற. இதுதான் மனித பிறவின் மகத்துவம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ள முடியும் சத்திய தர்மத்தை கேட்டால்தான். சத்திய தர்மம் பற்றி கேட்காம நாங்கள் வாழ்வது எல்லாமே கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்வது போல, காது இருந்தும் செவிடர்களாக வாழ்வதை போல. அப்போ இப்படித்தான் உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர்னா எல்லாமே அப்படித்தான் வாழ்றாங்க. ஆனால் இதில் சத்திய தர்மத்தை கேட்டு இதை நடைமுறையில் விமர்சித்து கையாளும் போது அவருக்குள் இந்த ஃபீல் வருதுன்னு சொன்னா, அவர் சத்தியத்தை உணர்கிறார் என்றால் அப்போ இதுதான் துர்லபமான மனித பிறவில் துர்லபமான சத்திய தர்மத்தை கேட்டு துர்லபமான இந்த சன சம்பத்தி என்கிறத நொடிக்குள் இந்த நொடியில் இந்த சத்தியத்தை உணர்கிறார் என்றால், புரிந்து கொள்ளுகிறார் என்றால், இதுதான் இந்த அஷ்டலோமசிய கடற்கடந்த விளைந்த புலுவம் மானனி மே சுக்கர நோவை என்று கூறினார் பகவான் புத்தர் அவர்கள். இதைத்தான் இந்த உலகமே சுக்கு நூறாகி போனாலும் போகக்கூடும், ஆனால் இது சுலபம் அல்ல, இது லேசான விஷயம் கிடையாது என்று கூறினார். அதைத்தான் இந்த உலகமே சுக்கு நூறா போனாலும் போகலாம், ஆனால் இதை புரிந்து கொள்வது என்பது, இந்த சத்தியத்தை உணர்வது என்பது அவ்வளவு ஒரு இலகுவான காரியம் கிடையாது. இது ஒரு லேசான காரியம் கிடையாது. அப்போ அதற்குத்தான் சத்திய தர்மம் கேட்கணும். இப்போ இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவருக்கு இந்த சத்திய தர்மம் இன்னைக்கு கேட்கக்கூடியதா இருக்கு. சிங்கள மொழியிலும் சரி, ஆங்கில மொழியிலும் சரி, தமிழ் மொழியிலும் சரி, உலகில வாழுகின்ற மனிதர்களுக்கு இன்றைக்கு சத்திய தர்மம் இந்த புத்தோத்பாத போதனைகளில் போதிக்கப்படுகிறது என்றால், இப்போ உலகில் எங்கே இருந்தாலும் அவருக்கு இந்த சத்திய தர்மத்தை கேட்கக்கூடியதா இருக்கு. இப்போ கேட்டு அதை விமர்சிச்சு பார்த்தாருன்னு சொன்னா அவர் எங்கே இருந்தாலும் அது அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் எந்த மதத்தவராக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு இது கேட்டு இதை புரிஞ்சு கொள்ள முடியுமா இருந்தால், அவருக்கு இது நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்றத அவரை கேட்டு தெரிஞ்சு கொண்டு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தால் அவருக்கு இதை சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போ அப்போ அவர் எந்த இடத்தில் இருந்தாலும், உலகில் எங்கே இருந்தாலும் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தால் அதுதான் துர்லபமான ஒரு காரியம். அப்ப துர்லபமான மனித பிறவில் துர்லபமான சத்திய தர்மத்தை கேட்டு துர்லபமான இந்த சன சம்பத்தி என்கிற நொடியை புரிந்து கொண்டார். ஒரு நொடிக்குள் விழித்துக் கொள்கிறார் என்றால் எல்லா காலமும் வெறும் எண்ணங்கள் தான். 3 காலங்களும் வெறும் எண்ணங்கள் தான். எதிர்காலம் என்பது, இறந்த காலம் என்பது, நிகழ்காலம் என்பது வெறும் எண்ணங்கள். இந்த நொடியில் நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு நாங்கள் எதை பற்றி எண்ணினாலும் இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டும்தான். நாங்கள் எதிர்காலத்தை பற்றி எண்ணினாலும் இந்த நொடிக்கு ஒரு எண்ணம், இறந்த காலத்தை பற்றி எண்ணினாலும் இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டும்தான். நாங்கள் எதை பற்றி யோசித்தாலும், எதை பற்றி சிந்தித்தாலும், எப்படியெல்லாம் கற்பனை பண்ணினாலும் அவை அனைத்தும் இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் மட்டுமே. இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போ అతీతన్నాథ గమ్యయ్య నప్పటికంతి అనాగతం பச்சுப்பண்ணான் செய்து அம்மா தத்ர விபசதி என்ற பகவான் புத்தர் அவர்களின் வார்த்தைகளில் நாங்கள் சொல்வதாக இருந்தால், எதிர்காலத்தை பற்றி எண்ணினாலும், இறந்த காலத்தை பற்றி எண்ணினாலும், எதை பற்றி யோசித்தாலும், எப்படியெல்லாம் சிந்தித்தாலும் இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் மட்டுமே. இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் மட்டுமே. அந்த எண்ணத்தில் உண்மை இருக்குதா? மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், இவை எல்லாமே எண்ணங்கள் தானே. இப்போ எண்ணங்கள் என்பது எந்நேரம் வருது போகுது. மனதுக்கு எண்ணங்கள் ஸ்பாக் ஆகுவது என்பது சாமானியமான ஒரு விஷயம். அது சுபாவத்தின் தன்மை. அப்போ
இதில் உண்மையான ஒரு எண்ணம் நிரந்தரமாக இருக்குதா? இல்லை, நிரந்தரம் இல்லை. எந்த ஒரு எண்ணமும் நிரந்தரம் இல்லை என்றால் அது எந்நேரமும் இந்த வேகத்தின் காரணமாக சுழன்று கொண்டே இருக்கு. சுழற்சியில் நாங்கள் உண்மையை கண்டால், இப்ப இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இல்லை என்றால், இந்த நொடிக்குள் வரும் எண்ணங்களில் உண்மை இல்லை என்றால், அப்ப எந்த ஒரு எண்ணமும் உண்மை அல்ல. இந்த மாமரத்தில் 5000 இலைகள் இருந்தாலும் நாங்கள் ஒரு இலையை எடுத்து பரிசீலனை செய்து பார்த்தால், அப்ப இந்த 5000 இலைகளை பார்த்ததற்கு பரிசீலனை செய்ததற்கு சமமாகும் என்ற உதாரணம் எங்களுடைய குருநாதர் அவர்கள் கூறினார்கள். இதே போல இப்போ இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் நாங்கள் விமர்சித்து பார்த்தா இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. அதுவும் வரும் போகும். அது சாமானியமான இந்த வேகத்தின் காரணமாக விடயம். அப்ப அதில் உண்மை இல்லை என்றால் அப்ப எந்த எண்ணத்திலும் உண்மை இல்லை. எந்த ஒரு எண்ணமும் உண்மை கிடையாது என்றால் அப்போ இதுதான் அந்த நொடிக்குள் விழித்து கொண்ட சுபாவம். நொடியில் விழித்து கொண்டவருக்கு மீண்டும் எண்ணங்கள் உண்மையாகாது என்றால் இதுதான் எண்ணங்களில் இருந்து மனதில் இருந்து மீண்ட சுபாவம். அப்போ இது நடைமுறை பக்கம்தான் இருக்கு. நடைமுறையில் கையாளும் போது அவருக்கு கிடைக்கும் அனுபவம் பற்றி அவர் அன்றாடம் சந்திக்கும் இந்த சந்திப்பில் அவர் அனுபவிக்கும் அனுபவத்தை பற்றி இந்த கலந்துரையாடலில் அவர் கலந்துரையாடணும். அவர் பேசணும். அவர் சந்தித்த விடயத்தை அவர் அவர் அவருக்கு நேர்ந்த விடயத்தை அவர் சந்தித்த விதத்தை அவர் பற்றி கதைக்கணும். அப்போதான் அவருக்கு அது கிளியர் ஆகி வரும். இல்லாட்டி அது கிளியர் இல்லாம அவர் ஒரு நிலையில் இருந்து கொண்டு அவர் அகப்பட்டு இருப்பார். இந்த அகப்பட்ட துஷ்டியிலிருந்து மீள அவர் இந்த கல்யாணமித்ரவின் உதவியால் இந்த கலந்துரையாடலுக்கு அவர் கலந்துரையாடினார். அவர் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அதிலிருந்து அந்த துஷ்டிகளில் இருந்து மீண்டு மனதில் இருந்து மீண்டு இந்த கல்யாணமித்ரவின் உதவியில் அவர் அந்த மனதின் மாயிலிருந்து மேலும் வழி அவருக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே ஃபீலிங்ல தான் இருக்கு. எல்லாமே உணர்வின் வழியாகத்தான் இருக்கு. அப்போ உணர்வுக்குள் வருவதற்கு தான் நாங்கள் முதலில் சத்திய தர்மம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும். அவர் தெரிஞ்சு கொண்டதை கேட்டு நடைமுறையில் விமர்சித்து கையாளும் போது எங்களுக்கு இதை தொடர்ந்து அவர் இதை கேட்டு தொடர்ச்சியாக கேட்டு இதை இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து அவர் செயல்படுவாராக இருந்தால் அந்த ஃபீல் என்பது அவருக்கு மிச்சம் தூரம் கிடையாது. ஃபீல், இந்த உணர்வு என்பது அவருக்கு மிச்சம் தூரம் கிடையாது. அப்ப அவரை இதை அர்ப்பணிக்கணும். அவர் இதை அர்ப்பணிப்போடும் அவர் இதை ஒரு முயற்சி, விடாமுயற்சி ஒன்று தேவை. விடாமுயற்சியின் காரணமா, இந்த அர்ப்பணிப்பின் காரணமா அவருக்கு இந்த சத்திய தர்மத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி அவருக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் தான் சந்த சித்த வீரிய விமர்சா என்று கூறினார்கள். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். சத்தியம் என்ன, சத்தியம் தர்மம் என்ன என்பதை புரிஞ்சு கொள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். அது விடாமுயற்சியா மாறணும். அந்த விருப்பமானது விடாமுயற்சியா மாறணும். அத தொடர்ச்சியாக அந்த அந்த விமர்சனம் அவருக்குள்ள நடக்கணும். அது விடாமுயற்சியா மாறி அந்த விடாமுயற்சி என்பது அவரை அதை ஈடுபடுத்தணும். அதற்குள் அவரை ஈடுபடுத்தணும். அந்த ஈடுபாடு அதிகமாக அதிகமாக அவருக்குள் அந்த ஃபீல் வரும். அப்போ இதற்கு பெயர் தான் அந்த கூறினார்கள் சந்த சித்த வீரிய விமர்சா. இந்த விமர்சன புத்தியால் அவர் இதை புரிந்து கொள்வார். இதுதான் வழி. அப்போ இந்த வழியில் அவர் வருவாராக இருந்தால் சத்தியம் என்பதை அவருக்கு கஷ்டமான விடயம் கிடையாது. அவருக்கு இலேசா படிக்கலாம். இலகுவான முறையில் அவர் இதை பிடித்துக் கொள்வார். அப்படி இல்லாட்டி கஷ்டமாயிரும். அப்போ இதற்குத்தான் இந்த வழிகளை பகவான் புத்தர் அவர்கள், எங்களுடைய குருநாதர் அவர்கள் மிகவும் தெளிவாகவும் பலவிதமான முறைகளிலும் இன்று போதிக்கப்படுகிறது. இதை புரிந்து கொள்ளத்தான் நாங்கள் சத்தியம் கேட்டு அதை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் வரும். அதற்குத்தான் இந்த முயற்சிகள், விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு இவை எல்லாமே தேவைப்படுகிறது. புரிகிறது தானே? ஆமா, தெருவன் சரணம் ஆரியன் அவர்களே, அது புரியுது.
மனிதனா பிறந்த இந்த சத்தியம் கேட்க இல்லையாட்டி அது பெரிய பாவம் பாவம்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த புத்தோத்பாத தமிழ் வீடியோஸ் யார் சரி இந்த உலகத்தில் கேட்க இருந்தா அது அந்த தமிழ் ஆக்களுக்கு சத்தியம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அது பெரிய ஒரு சான்ஸாக வரும். இல்லையாட்டி அஹ், ஒரு ஒரு விதமான அஹ், ம், காசு காசு பணம் இல்லையாட்டி வீடு அது இது அந்த ஜாப்ஸ் இல்லையாட்டி அங்கே இங்கே போகிறதுக்கு அது அந்த மாதிரி ஒரு ஒரு விதமான அது இது தேடி 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 ஓடுறது 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 கடைசியில் செத்து போகிறது. நினைக்க இல்லையாட்ட டைம்க்கு சாவு வருது. அப்போ யார் சார் இந்த உலகத்தில் இது கேட்குற தமிழ் ஆக்களுக்கு நாங்கள் சொல்கிறது இந்த புத்தோத்பாத தமிழ் வீடியோஸ் ஃபேஸ்புக் நல்லா பாருங்கள், கண் திறந்து பாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதியாக வாழ வேண்டுமுன்னா இது கேட்கணும். அப்படித்தானே ஆரியன் அவர்களே? ஆமாம் ஆமாம். உலகத்துல வாழ்கின்ற மனிதர்கள் ஏதோ ஒரு அந்த நீங்க சொன்னது போல பணம், காசு, செல்வம் சம்பாதிக்கணும், அடுத்த டாக்கெட், அடுத்த டாக்கெட், அடுத்த டாக்கெட்னு சொல்லி இந்த டாக்கெட்டுக்குள்ள தான் வாழ்றாங்க மனிதர்கள். இப்போ பதவி, பட்டம், படிச்சு பெரிய ஆளாகணும், பெரிய உயர்நிலை அடையணும். இப்படிதான் மனிதர்களுடைய வாழ்க்கை. இதுதான் அவர்கள் உலகத்தில் வாழும் தன்மையாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே மனதின் மாயை, கற்பனை என்பது அவங்களுக்கு புரியாத உண்மையாகத்தான் இருக்கு. இப்ப பிற பிற மனிதர்களை நாங்கள் பார்க்கும்போது உம் இது எல்லாமே சாமானியமா ஒரு இந்த குழந்தைகள் விளையாடுவது போல. இப்ப சின்ன வயசுல நாங்க விளையாடணும். இதே போல அந்த மண் குடிசையில் சின்ன குழந்தையா இருக்கும் போது சின்ன வயசுல ஸ்கூல் போகிற காலத்துல மண் குடிசை கட்டி விளையாட்டு வீடுகள் கட்டி குழந்தைகளோடு விளையாடினது போலதான் இன்றைக்கு பெரிய மனிதர்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே எங்களுக்கு பார்க்குற நேரம் தெரியுது. அந்த நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது சின்ன 4 வயசு 3 வயசு 5 வயசு இந்த இந்த காலகட்டத்துல நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகாத நிலையில ஸ்கூலுக்கு போனதன் பிறகும் போயிட்டு வந்து விளையாடினோம். குழந்தைகள் நண்பர்கள் என்ற அந்த காலகட்டத்துல ஒளிஞ்சி விளையாடுறது, தொட்டு விளையாடுதல், இந்த மாதிரி வீடு கட்டி விளையாடுதல், வண்டி இந்த சின்ன சின்ன வண்டிகள் செய்து உதாரணமா ஒரு அந்த செருப்பு இருக்கு, அந்த செருப்பை எடுத்து அதுல ஒரு டயர் வெட்டி அதுல அந்த டயர்ல வண்டிகள் செஞ்சு அதை ஓட்டினது. அந்த மாதிரி அதெல்லாமே ஒரு ஒரு இனிமையான அனுபவம். அப்ப அந்த அதே போல இன்றைக்கு நாங்கள் உலகத்தை பார்க்கும்போது மனிதர்கள் பெரிய பெரிய ஆட்கள் கூட இந்த மாதிரி அந்த விளையாடுவதை போல இன்னைக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிவது எல்லாமே இவர்கள் எல்லாமே விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க மாதிரி தான் தெரியுது. இதுல உண்மை இல்லை, இது சத்தியம் இல்லை என்பது இவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. அப்போ சத்தியத்தை புரிந்து கொண்டு நாங்கள் இதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது, நாங்களும் இவ்வளவு காலம் சின்ன குழந்தைகள் போல விளையாண்டு கொண்டு தான் இருந்தோம். விளையாட்டு பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு புரிந்து கொண்டதன் பிறகு இது எல்லாமே மனிதர்கள் எல்லாமே விளையாண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே வெறும் ஜோக்கா தான் இருக்கு, காமெடியா தான் இருக்கு. ஆனா அவர்களுக்கு இது எல்லாமே நிஜமாக இருக்குது. அவர்களுக்கு இது எல்லாமே உண்மையாக இருக்குது. அவர்கள் உண்மையாக இருக்கும் உலகத்தில் உண்மையாக வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த உண்மை தெரியாதனால, சத்தியம் தெரியாதனால அந்த சின்ன குழந்தைகள் விளையாடுவதை போல இன்றைக்கு பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்,
நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், செல்வந்தனாகணும், உலகத்தில் பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு மனிதனாகணும் அப்படின்றது எல்லாமே அந்த விளையாட்டுத் தன்மையாக இருந்தபோது, விளையாடுவதைப் போல இருந்தபோது, இவர்களும் இன்னைக்கு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மனதின் மாயைக்கு அகப்பட்டு, மனம் சொல்வதன் பின் ஓடி ஓடி, மனதிற்கு அந்த துஷ்டிகளில் மாட்டிக்கொண்டு, பெரும் வேதனைக்குள்ளாகி, அந்த மன உளைச்சல்களுக்குள்ளாகி, நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், ம் அ கவலையில், துன்பத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதை புரிந்து கொண்டா அந்த சாமானியமான எளிமையான வாழ்க்கையில அந்த குழந்தைகளைப் போல வாழலாம். அது விளையாடியது போல வாழலாம். விளையாட்டில் அ அந்த பிஞ்சு குழந்தையோட அம்மா விளையாடுகிறார். ஆனா அம்மாவுக்கு தெரியும் இது வெறும் விளையாட்டு என்று. ஆனால் அது உண்மை இல்லை என்பது அம்மாவுக்கு தெரியும். ஆனா குழந்தையோட அம்மா விளையாடுவார். அம்மாவுக்கு உண்மையை புரிந்து கொண்டு அம்மா விளையாடுவார். இப்ப எங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு, இந்த அம்மா குழந்தையோடு விளையாடியதைப் போல, நாங்களும் இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ முடியும். எல்லாமே அ வேலைக்கு போறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாத்தணும். எல்லாமே இருக்கு. எல்லாமே நடக்குது. இவை அனைத்தும் சென்சர் சிஸ்டம். இது எல்லாமே ஒரு சிஸ்டமா நடந்து கொண்டிருக்கு. இப்ப இதுல நான் செய்வது என்று ஒண்ணு இல்ல. என்னுடையதுன்னு ஒண்ணு கிடையாது. அப்போ எல்லாமே செயல்பாடுகள். இப்ப செயல்பாடுகள் நடக்குதுன்னு சொன்னா, இந்த செயல்பாடுக்குள் சென்சர்கள் இயங்குது. சென்சர் சிஸ்டம் ஓடுது. ஆனால் நான் இல்லாமல் ஓடுகிறது என்றால், அப்ப அங்கே தீ இல்லை. மனதில் பிடித்துக் கொண்ட தீ இல்ல. தீ அணைந்து விட்டது என்றால், அப்ப இங்கேதான் அந்த சுபாவம் இருக்கு. அப்போ சாமானியமா எல்லாமே நடக்குது. எல்லா விதமான செயல்பாடுகளும் நடக்குது. வீட்டுக்கு என்ன தேவை? குழந்தைகளுக்கு என்ன தேவை? குடும்பத்துக்கு என்ன தேவை? இது எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த டிப்ரஷர் இல்ல, மன உளைச்சல் இல்ல, ஆ மன வேதனை இல்ல, துன்பம் இல்ல. இந்த நொடிக்குள் விழித்துக் கொண்ட சுபாவத்தில் அவர் இந்த நொடியில் அவருக்கு என்ன என்ன தோணுதோ அதை செய்வார். ஆனால் அது திருஷ்டி கிடையாது. அப்ப இது எல்லாமே இந்த புரிதலினூடாக வருவது. இந்த புரிதலினூடாக வந்ததன் பிறகு அவர் அந்த குழந்தைகளோடு விளையாடுவதைப் போல அவரும் உலகத்துல மற்றவரைப் போலத்தான் வாழ்வார். அதுல வித்தியாசம் இல்ல. ஆனால் அவர் எங்கேயும் மாட்டிக்கொண்டவர் கிடையாது. எங்கேயுமே இருக்கும் ஒருவர் அல்ல. எங்கேயுமே இருந்து கொண்டு அல்ல அவர் செயல்பாடுகள் நடக்குது. எல்லாமே சென்சர் சிஸ்டம். செயல்பாடு நடக்குது. அதுக்குள் சொந்தக்காரர் இல்லாமல் நடக்குதுன்னு சொன்னா, அப்போ அந்த குழந்தைகளைப் போல பசுமையான, இனிமையான சுபாவம். அந்த பாலர்களைப் போல. இந்த இனிமையான குழந்தை மழலை சிரிப்பு. இவை அனைத்துமே இருப்பது சத்தியத்தை புரிந்து கொண்டதினூடாகத்தான். அப்ப அது அது ஆச்சரியம், அற்புதம், காம்பீரம். அப்போ இதை புரிந்து கொள்வது என்பது ம், அந்த பகவான் புத்தர் அவர்களை கூறியது போல இந்த உலகில் இந்த கடலில் கடலில் ஊசியை ஊசியை போட்டுட்டு தேடி பிடித்தாலும் தேடி பிடிச்சிடலாம். ஆனால் அந்த சத்திய தர்மத்தை பிடிப்பது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்றார். இதே போல கடல்ல ஊசியை போட்டு தேடி பிடிச்சிட்டாலும் பிடிச்சிடலாம். ஆனால் சத்திய தர்மத்தை பிடிப்பது என்பது இலகு இல்லாதது போல நாங்களும் இந்த சத்திய தர்மத்தை பிடிச்சிட்டோம்னு சொன்னா அப்ப அந்த ஊசியை கண்டுபிடித்தது போல இந்த உலகத்தில் நாங்கள் உலகத்தை வென்று சாமானியமான எளிமையான வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும். அப்ப அங்கே அந்த குழந்தைகளைப் போல இனிமையான சுபாவம், பசுமையான மென்மையான சுபாவம். இதற்குத்தான் இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. திருவன் இன்றைக்கு சரணம் ஆரியன் அவர்களே. இப்போ ஆமாம். எங்களோட டைம் முடியுது. இன்னைக்கு இந்த டிஸ்கஷன் இப்போ நிப்பாட்ட வேணும். உங்களுக்கு மிச்சம் திருவன் சரணம். வணக்கம். இப்போ நான் இது அம், முடிக்கவா? ஆமாம் ஆமா. நம்மளோட காலம் முடிஞ்சிடுறது தானேண்ணா. ஆமாம் நம்ம ஆமாம். இன்றைக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். சரி, அனைவருக்கும் வணக்கம். இந்த சத்திய அனைவரும் தர்மம். வணக்கம். தேர்வான் சரணம். எங்களுடைய குருநாதர் அதிகௌரவான புத்தோத்பாது வாரன் வான்சி அவர்களுக்கும் பாத நமஸ்காரம்.
தேருவான் சரணம். திருவசனம் அனைவருக்கும் திருவசனம். சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக அமையட்டும். உங்களுடைய குருநாதர் அவர்களுக்கும் பாத நமஸ்காரங்கள்.